அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா வங்கதேசத்துடன் தண்ணீர் பங்கீடு ஒப்பந்தம் அதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இதை பற்றி. தீஸ்தா அப்படிங்கிற நதி நமக்கும் வங்கதேசத்துக்கும் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 54 நதிகள் இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்கால் அது ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இதுல முக்கியமான ஒரு நதி நீர் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ்தா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த தீஸ்தா நதியை தீஸ்தா நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை பகிர்ந்துக்கிறதுல இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரு சர்ச்சை இருக்கு. குறிப்பா வங்காளதேசம்க்கும் நம்மளுடைய மேற்கு வங்க மாநிலத்துக்கும் ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் 1996 மேற்கொள்ளப்பட்ட கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது மற்றும் தீஸ்தா நதியை பாதுகாப்பது மற்றும் நிர்வகிப்பது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் நமக்கு முக்கியம். 1996 கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் நமக்கு இந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. ஸோ பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் இங்க வந்தப்போ இதை பத்திலாம் ஒரு ஆலோசனை நடத்திருந்தாங்க. ஆனா அந்த ஆலோசனைகள் எல்லாத்திலையுமே மேற்கு வங்க மாநிலமும் இடம்பெறணும் அப்படிங்கிறத அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீஸ்தா நதியை நம்ம பங்களாதேஷ்க்கு அனுப்புறது அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பல விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தா வச்சிருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்கள்னு பார்த்தோம்னா நமக்கு மைக்ரன்ஸ் வராங்க, பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் வராங்க, நமக்கு ரயில் அண்ட் பஸ் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் நல்லா கோஆபரேட் பண்ணுது. ஆனா இந்த நதிநீர் பிரச்சனைன்னு வரப்ப அது எங்களோட வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நாங்க எங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 6 மாதம் விடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ சரகேசி மெத்தட் மூலமா, சரகேட் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஒரு பெண் அவங்கனால குழந்தை பெற்றுக்க இயலாம இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவக்கூடிய வகையில தான் இந்த சரகேசி அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. ஸோ அதன் மூலயமா குழந்தைகளை பெற்றுக்கக்கூடிய மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு 180 நாட்கள், ஓகேங்களா, 180 நாட்கள் விடுப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அவங்களுடைய விதிகள்ல ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன விதிகள் அப்படின்றத நமக்கு முக்கியம். மத்திய சிவில் சர்வீசஸ் விடுப்பு விதிகள் 1972 சட்டம் அப்படிங்கிறது திருத்தப்பட்டு 6 மாத காலத்துக்கு விடுப்பு அளிக்கப்படுது. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஓவராலாவே அவங்களோட அந்த சர்வீஸ் பீரியட்ல ஒரு 730 நாட்கள் குழந்தைகளின் பராமரிப்புக்காக, குழந்தைகளின் தேவைக்காக லீவ் எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தோம்னா இந்த சரகேசி அவங்களுக்கான லீவ், அந்த சரகேட் மதருக்கான லீவ் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் இடம்பெறாம இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா அதுக்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு இந்த சரகேட் மதர்ஸ் லீவ் எடுத்துக்கலாம். போத் சரகேட் மதர்ஸ் அந்த குழந்தையை ரிசீவ் பண்ணக்கூடிய மதர் 2 பேருமே கவர்மெண்ட் ஊழியராக இருந்தாலும் 2 பேருமே 6 மாசம் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அந்த சரகேட் மதரோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தையோட ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே ஒரு 15 நாள் எடுப்பு எடுத்துக்கலாம் இந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்காக அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் அவங்க விதிகளில் திருத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு திருத்தப்பட்ட விதிகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஜஸ்ட் என்ன செய்தி அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமான செய்தி, பாலின சமத்துவத்துக்காக 134 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ சமீபத்தில் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட். ஓகேங்களா? குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இதுல இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 129வது இடத்துல இருந்தோம். போன தடவை 127ல இருந்திருப்போம். இந்த ரேங்கிங்ஸ்ல பார்த்தோம்னா 129ல இருக்கோம் நம்ம குளோபல் ஜெண்டர் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ல முக்கியமான விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிப்போர்ட் படி பாலின சமத்துவத்தை அடைவதற்கு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வேர்ல்டுல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இன்னும் 134 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு கருத்தா சொல்லியிருந்தாங்க. 134 ஆண்டுகள் அல்லது நமக்கு ஒரு 5 தலைமுறைகள் கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு உலகத்துல இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த வகையில உலக அளவுல சராசரி, ஓகேங்களா, சோ 100% ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத டார்கெட். உலக அளவுல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோம்னா 68.5% அச்சீவ் பண்ணிருக்கோம். இதுல இந்தியாவோட சராசரி அப்படிங்கறத பார்த்தோம்னா உலக சராசரியோட ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம 64% தான் அதை பூர்த்தி செஞ்சிருக்கோம். ஓகேவா? அப்ப 134 ஆண்டுகள் ஆகும் சொல்றாங்க. என்ன விதத்துல அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ்: ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஒரு ஆண்டுகள் கணக்கு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப
இந்தியாவில் அந்த லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில இடங்கள்ல நம்ம முன்னேற்றம் கண்டு இருந்தாலுமே ஓவராலாக பார்க்குறப்ப இந்தியா பின்தங்கி தான் இருக்கு. ஹெல்த் லிட்ரஸியில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ இந்தியா இன்னமும் பின்தங்கி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கல்வி அறிவில் பார்க்குறப்ப இந்தியா 124வது இடத்துல, அதே ரேங்கிங்ஸ்ல அதே ரிப்போர்ட்ல கல்வி அறிவில் இந்தியா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 124. இந்த மாதிரி எல்லா தரவரிசைகளையும் நம்ம பின்னாடி தான் இருக்கோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல கல்வி, இந்த மருத்துவம் போன்ற விஷயங்கள்ல ஒரு சில முன்னேற்றத்தை கண்டிருக்கோம். ஆனா பார்த்தோம்னா நமக்கு இந்த பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், தொழிலாளர் சந்தையில பெண்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான இடங்கள்னு வரப்போ இந்தியா ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதா இந்த ஒரு குற்றச்சாட்டு. சமீபத்தில் நமக்கே தெரியுது என்னன்னா 18வது லோக்சபால இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்கள்ல வெறும் 73 பேர் தான் பெண் உறுப்பினர்களா இருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பெண்களுக்கு அரசியல்ல அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா உழைப்பு சந்தையில் பெண்கள், அதாவது தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்றோம். தொழிலாளர் சந்தையில பெண்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும். நல்ல கல்வியை கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை அவங்க கல்வியை அந்த கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்களா, 4 வருஷம் காலேஜ்ல 4 வருஷமும் டிராப் அவுட் ஆகுறாங்களா, முடிக்காம டிராப் அவுட் ஆகுறாங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேலைக்கு போக தகுந்த மாதிரியான ஸ்கில்ல கல்வி நிறுவனங்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். வேலைக்கு போன இடத்துலயும் அவங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். அதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா ஒரு உகந்த பணிச்சூழலை உருவாக்குவது, ஆப்டிமல் ஒர்க்கிங் கண்டிஷனை நம்ம உருவாக்கி தரணும். ஓகேங்களா? போதுமான எண்ணிக்கையில சுகாதாரமான கழிப்பறைகள் இருக்கிறது, மாதவிடாய் விடுப்பு, பணியிட பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் வகையிலான உள்ளக புகார் குழு, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் எல்லாமே அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி தான் வந்து விசாரிப்பாங்க. ஒரு நிறுவனம் அப்படி இருந்துச்சுன்னா, ஓகேவா? அதை வந்து நமக்கு பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு மேல ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு மேல இருந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த நிறுவனம் ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அதான் உள்ளக புகார் குழு அப்படின்னு சொல்றோம், ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு தான் அவங்க ஒர்க்கர்ஸ் மத்தியில, எம்ப்ளாயிஸ் மத்தியில ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அது அவங்க தான் விசாரிக்கணும், அவங்க தான் நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். இப்படிலாம் பண்ணா மட்டும்தான் பெண்கள் வேலையை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும். நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த கேப் சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கணும், அதுவும் சேஃப்டியான இதா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா திருமணத்துக்கு பிறகு பெண்கள் அவங்க வேலையை கண்டினியூ பண்ணோம்னா அதுக்கு சில விஷயங்களை ஆண்களும் சேர்த்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு நமக்கு வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யறது, ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கறது என்ஷூர் பண்றது, பே கொடுத்து என்ஷூர் பண்றது. ஏன்னா சில தனியார் நிறுவனங்கள்ல மேட்டர்னிட்டி லீவ்லேயே இருந்தாலுமே வீட்டில இருந்து வேலை செய்ய சொல்லி ப்ரெஷர் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம், பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகணும். அது வேலைக்கு போகிறத என்ஷூர் பண்றதுக்கு ஆண்களும் சம வேலைகளை வந்து பகிர்ந்துக்கணும், வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நம்ம பெண்களுக்கு வந்து அந்த ஒரு மசோதா நிறைவேற்றி வச்சிருக்கோம். 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல நமக்கு நடைமுறைக்கு வந்துடும். அடுத்த சென்சஸ் எடுத்து தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயம் நமக்கு நடைமுறைக்கு வந்துடும். ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த தொழிலாளர் சந்தையில பெண்களை ஈடுபடுத்த வைக்கிறது, நிறைய பேர் பெண்களை வந்து வேலைக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு கம்பைன்ட் எஃபர்ட்டா தான் இருக்கணும், ஒரு சொசைட்டியோட கம்பைன்ட் எஃபர்ட்டா தான் இருக்கணும். அப்பதான் இந்தியாவில் பாலின சமத்துவம் அப்படிங்கிறத ரொம்ப விரைவில் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, உலக கைவினை நகரமாக அங்கீகாரம் பெற்றது ஸ்ரீநகர். அது என்ன கைவினை நகரம் அப்படின்னா வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு தான் ஒவ்வொரு சிட்டியும் கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில உலக கைவினை நகரமாக அங்கீகாரம் பெற்ற சமீபத்திய நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீநகர். ஓகேங்களா? இதனால அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ரீநகர்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ கடைசியா பார்த்தோம்னா நமக்கு மாநில பெயரை கேரளம் என மாற்ற சட்டப்பேரவையில் தீர்மானம். அதாவது கேரள சட்டமன்றத்தில் என்ன பண்ணி
பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளா அப்படிங்கிற பெயரை கேரளம் அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஓகேவா, முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல தீர்மானம். ஒரு மாநிலத்தோட பெயரை மாற்றணும்னா அந்த மாநில சட்டமன்றம் தீர்மானம் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சட்டம் கொண்டு வந்து அவங்களாவே பெயரை மாற்ற முடியாது. ஓகேவா, இந்தியாவில் அதற்கான நடைமுறை அப்படிங்கிறது இல்லை. ஒரு மாநிலத்தோடைய பெயரை மாற்றணும் அப்படின்னா அதற்காக தீர்மானம் மட்டும்தான் மாநிலங்கள் கொண்டு வர முடியும். அந்த பெயரை மாற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஓகேவா, பார்லிமெண்ட் தான் பண்ணணும். மாநில சட்டமன்றங்கள் ரெசல்யூஷனை மட்டும் தான் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப முடியும். அந்த வகையில் கேரள கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருமனதா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. யுனானிமஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கேரளா அப்படிங்கிற பேரை கேரளம் அப்படின்னு சொல்லி மாத்துக்குன்னு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தீர்மானத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப பார்லிமெண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் 3க்கு கீழே தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. ஆர்டிகல் 3 தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பார்லிமெண்ட் தான் ஒரு ஸ்டேட் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட்டோட சேர்க்கிறது, இல்ல ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸை மாத்துறது, கொஞ்சத்தை பிரிச்சு வேற ஸ்டேட் கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பவுண்டரிஸ் ஆல்டர் பண்றது, ஒரு ஸ்டேட்டோட நேமை சேஞ்ச் பண்றது, இதெல்லாமே பார்லிமெண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 3ல நமக்கு சொல்லியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. அதன்படி பார்லிமெண்ட் வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுவாங்க. அப்படி ஆக்டை பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கேரளா அப்படிங்கிற பேர் கேரளம் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, இதுல என்ன மெஜாரிட்டி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்பெஷல் மெஜாரிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதுக்கு தேவை கிடையாது. ஆர்டிகல் 3க்கு கீழே நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். சரிங்களா? ஸோ அப்போ முக்கியமான விஷயம் என்ன, மெஜாரிட்டி யாரு பண்றாங்க, மாநிலத்தால பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது பாராளுமன்றம் தான் பண்ணும். சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஆர்டிகல் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்குறப்ப. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 5 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். 5மே நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்டா இருக்கு. இல்லை ஜெண்டர் கேப் அப்படிங்கிறத நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.